அண்ணாமலை எல்லாமே தப்பாக தானங்க பேசுறாரு. இது வரைக்கும் அவர் ஏதாவது பொய் உண்மை ஏதாவது பேசியிருக்காரா? எவ்வளோ பெரிய வரலாற்று பொய்களை அவங்க பேசியிருக்காருங்க. 2019 மோடி கேம்பெயின் பண்ணுறதுக்கு நான் வரமாட்டேன்னாராம். இவர் அப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். இவர்கிட்ட யார் சொன்னா? நீங்கள் அரசியல் 21 தான் நீ அரசியலுக்கே வர. 19 நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் அதிகாரியாக இருக்கும்போது யார் உங்ககிட்ட சொன்னா? ஆகவே இது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் தமிழ்நாட்டில் போட்டி என்ற களத்தை உருவாக்க பிஜேபி முயற்சிக்கிறது, தெளிவாக முயற்சிக்குது. அது எப்படி வேலைக்கு ஆகும்னு நமக்கு தெரியல. இல்லை, அதுக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது. திமுக பிஜேபி அதிமுகவை குறிவைத்து தாக்குவதுன்னு அந்த நோக்கம் என்ன? ஒரு திராவிட கட்சி அழிஞ்சாதான் பிஜேபி வளரும்னு மோடி, அமித்ஷா, குறிப்பாக மோடியும் அண்ணாமலையும் விரும்புகிறாங்க. அவர் முதல்ல தலைவராக பொறுப்பேற்று 3 வருஷம் 21 ஆகஸ்ட்டில் சொல்லும்போது இனிமேல் தமிழ்நாட்டில் 26 அரசியல் களம் பிஜேபி வர்சஸ் டிஎம்கே தான் இருக்கும், டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருக்காதுன்னு சொன்னவர் தான் இதே அண்ணாமலை. அதை நோக்கி தான் ஒரு காய் நகர்த்துறாரு. டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று விட்டாரு, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 விட்டாரு. தொடர் நடவடிக்கைகள் என்ன? கருணாநிதி சமாதியில் போய் கையை கட்டி நிற்கிறாரு பவ்யமா. அங்கே வச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் 2 வெளியிட வேண்டியதானே?